சாமி பார்த்ததுமே எனக்கு அப்படியே உள்ளத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறமா திருப்பி இந்த இடத்துல வரணும், நம்ம வரணும் அப்படின்னு எங்கள் மாமியார் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் எல்லா இடத்துலையும் பார்த்தா கை காலெல்லாம் நிறைய வீங்கிட்டு அவங்களால பேசவே முடியல, வாய் திறக்க முடியல. எங்கள் மாமியார் அவ்வளோதான். ஒரு மந்திர கிட்ட கூட்டு போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, எங்கள் மாமியார் இந்த பௌர்ணமிக்குள்ளே இதெல்லாம் ஒன்று ஆயிடுவாங்க, நீங்கள் கண்டு காப்பாற்றிக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அது நம்பலை. நாங்கள் வந்து வேலுசாமி சார் இருக்கிறாரு, சாமி எனக்கு பேச தெரியல, பேசுகிறேன், அவர் பிள்ளையார் இருக்கிறாரு, ரத்த கணபதி இருக்கிறாரு, எங்கள் நாத்தனார் வந்து இங்கேயே நம்ம வந்து கூப்பிட்டு போகலாம், இங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு. நான் வந்து எங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்கிறாங்க, நான் அதை கூட போய் பார்க்கல. இங்கே வந்து எங்கள் மாமையில கூப்பிட்டு வந்து பார்த்ததும் கொஞ்சம் சுமாராங்க. நாங்கள் செவ்வாய்க்கிழமை அப்புறமா இங்கே வந்து இன்னும் காலையில் வந்தாங்க. நாங்கள் காலையில் வந்து வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வீட்டில் தங்கவே இல்லை. நாங்கள் திருப்பி இங்கே வந்துடுறோம், திருப்பி நம்ம இங்கே வந்து பூஜை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இவ்வளோ கிட்டே இருந்து இதை இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுங்கிறேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து சாமியை பார்த்துட்டு போனேன். ஆனால் இப்போ வந்து எங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. எங்கள் பசங்களை இன்னைக்கு இப்போ பொழுது நைட்டுக்குள்ளவே என் பசங்களெல்லாம் நல்லா ஓரளவு தெரிஞ்சுக்கினாங்க. சாமி பற்றி நான் இவ்வளோ நாள் தெரியாததுக்கு சாமிக்கிட்ட சாரி கேட்டுட்டு எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. சாமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் மாமியார் நல்லா இது பண்ணிட்டாரு. வாமாக்கு நாங்கள் சொன்ன உடனே சாமி வந்து கயிறு கொடுக்குறேன், விபூதி கொடுக்குறேன், அதை போடுங்க சரியாயிடும் அப்படின்னு அவங்க கூப்பிட்டுவாங்க. இங்கே தங்குங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம், அவங்க சுகர் பிபி மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு பௌர்ணமிக்கு வந்துடும் கண்டிப்பான்னு சொன்னாங்க. சாமி இங்கே இருக்கிறவங்களும் அழகாக பதில் சொன்னாங்க. நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் புதுசாக வந்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது. நான் வந்து இந்த ஒரு நாள்லேயே நான் ஒரே ஒரு ஃபீலிங் எனக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் நான் இந்த இடத்த நான் தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறேன்ற ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி கேட்ட சாரி கேட்டேன்.